உலகெங்கும் பரவியிருக்கிற எண்ணற்ற நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அந்த காலத்திலே ஒரு திரைப்பட பாடல், வெள்ளை காக்காய் மல்லாக்க பறக்குது என்கிற பாடல், அந்த பல்லவி அப்படி ஆரம்பிக்கும். அதாவது ஏமாற்று பேர்வழிகளை பற்றி குறிப்பிடுகிற பொழுது, வெள்ளை காக்காய் மல்லாக்க பறக்குது என்று சொல்லுகிறவன் சொன்னால், கேட்பவனுக்கு எங்கே போயிற்று சிந்தனை என்று கேட்காமல் கேட்பார்கள். அதாவது ஒரு தவறான நபர்களை, எத்தர்களை, ஏமாற்று பேர் வழிகளை குறிப்பிடுவதற்கு இப்படி குறிப்பிடுவது உண்டு. ஆனால் உள்ளபடியே வெள்ளை காக்காய் இருக்கிறது, அபூர்வமாக நாம் காண கிடைக்கிறது. இப்பொழுது மேற்கிந்திய தீவுகளிலே இந்திய அணி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது மற்ற காட்சிகளையெல்லாம் நீங்கள் காட்டுகிற பொழுது, குறிப்பாக மரங்களையெல்லாம் காட்டுகிற பொழுது, கழுத்திலே மட்டும் வெள்ளை கொண்ட கருப்பு காக்காய்களை நீங்கள் அதிலே பார்க்க முடியும். எனவே பகுதியாக வெள்ளை இருக்கிற காக்காய்கள் இருக்கின்றன, வெள்ளை காக்காய்கள் இருக்கின்றன. ஆனால் அது மல்லாக்க பறக்கிறது என்கிற வார்த்தை எந்த அளவிலே சரி. எனவே ஏமாற்று பேர் வழிகள் உலகிலே இருக்கிறார்கள். ஆனால் கேட்பவனுக்கு எங்கே போயிற்று அறிவு என்பதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லாமல் இந்த வாக்கியத்தை பாடலாக அவர்கள் அமைத்திருந்தார்கள். வில்லாதி வில்லன்களையெல்லாம், ஏமாற்று பேர்வழிகளையெல்லாம் அடையாளம் காட்டுவதற்கு, எத்தர்களையெல்லாம் அடையாளம் காட்டுவதற்கு மணலை கயிறாக திரிக்கிறேன் என்கிறார்களே என்று சொல்வார்கள். மணலை எப்படி கயிறாக திரிக்க முடியும்? ஆனால் முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தில் ஒரு அமெரிக்க தமிழர் இன்றைக்கு மணலிலே இருந்து மின்சாரம் எடுக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பேர் அதை நம்புவார்கள்? இது வெள்ளை காக்காய் மல்லாக்க பறக்கிற விஷயமல்ல, மணலை கயிறாக திரிக்கிற விஷயமல்ல, உண்மையிலேயே இது நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி சொல்லுகிற ஒருவரை பற்றி மற்றவர்கள் என்ன முடிவிற்கு வருவார்கள்? பெரிய அறிவியல் மேதை என்று முடிவிற்கு வருவார்கள். இல்லை என்று சொன்னால் இவர் ஒரு சரியான ஏமாற்று பேர் வழி என்று தான் முடிவுக்கு வருவார்கள். ஆனால் இவர் முதல் ரகத்தைச் சேர்ந்தவர். இந்த தமிழர் பெயர் டாக்டர் கே.ஆர். ஸ்ரீதர் என்பது. சென்னையிலே படித்தவர். குறிப்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலே அறிவியல் மேதைகளை உருவாக்கிய அற்புதமான பல்கலைக்கழகமான அண்ணா பல்கலைக்கழகத்திலே இயந்திரவியலை முறைப்படி படித்தவர். அதன் பிறகு மேல் படிப்பிற்காக இலினாய்ஸ் என்கிற பல்கலைக்கழகத்திலே போய் அங்கே ஆராய்ச்சி படிப்பை மேற்கொண்டு அங்கே டாக்டர் பட்டம் கூட பெற்றவர். அதன் பிறகு அரிசோனா பல்கலைக்கழகத்திலே விண்வெளித்துறை என்று ஒரு துறை இருக்கிறது. அந்த துறையிலே ஆரம்ப நிலையிலே சேர்ந்து தன்னுடைய அறிவாற்றலால், தன்னுடைய மேம்பாடுகளால் அந்த துறையினுடைய தலைவராக கூட ஆக்கப்பட்டார். ஏதோ ஒரு பயிற்றுவிக்கிற ஒரு பயிற்சியாளராக, ஒரு பேராசிரியராக மட்டுமே அவர் இல்லாமல், நாசா என்கிற விண்வெளி அமைப்பு இருக்கிறதே, அந்த அமைப்பிற்கே ஆலோசகராக அவர் நியமிக்கப்பட்டார். அந்த அளவிற்கு ஏட்டுக்கல்வி வேறு, நடைமுறை கல்வி வேறு என்று சொல்வார்கள். ஆனால் இவர் ஏட்டுக்கல்வியிலேயும் வல்லவராக இருந்தார், நடைமுறை கல்வியிலேயும் வல்லவராக இருந்தார். அதனால்தான் அவர் ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். குறிப்பாக விண்வெளி கலங்கள் இருக்கின்றனவே, மேலே போனால் எத்தனையோ வாரங்கள், எத்தனையோ மாதங்கள், சில கலன்களெல்லாம் வருடக்கணக்கிலே உள்ளே அங்கே சுற்றி கொண்டிருக்கின்றன. அவற்றுக்கு எப்பொழுதாவது மட்டுமல்ல, எப்பொழுதுமே இயந்திர சக்தி தேவை. இயந்திர சக்தியை இயக்குவதற்கு மின்சாரம் தேவை. அப்படியானால் எப்படி பல ஆண்டுகளுக்கு, பல மாதங்களுக்கு, பல வாரங்களுக்கு எப்படி ஒரு இயந்திரத்துக்குள்ளே ஒரு சக்தியை உருவாக்குவது? அதற்கான ஆலோசகராகத்தான் நம்முடைய கே.ஆர். ஸ்ரீதர் நியமிக்கப்பட்டார், டாக்டர் கே.ஆர். ஸ்ரீதர். குறிப்பாக விண்வெளிக்கலத்தில் மின்சக்திக்கு தேவை என்பது செவ்வாய் கிரகம் வரைக்கும் பயணிக்கிற பொழுது அதற்கு பல காலத்திற்கு அந்த மின்சக்தி என்பது தேவைப்படும். அப்படியானால் எதிலே சேமித்து வைத்து எப்படி அந்த மின் ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பது? அதற்கான ஆற்றலை என்று தொடர்ந்து அதில் இருக்க செய்வது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அதிலே இவர் ஆலோசகராக இருந்ததினாலே எப்படியாவது நாள்பட்ட ஒரு மின்சாரத்தை ஒரு சேமித்து வைத்து அதை பயன்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் என்று இவர் யோசித்து கொண்டே இருந்தார். அதற்கு இவர் அற்புதமான வழி ஒன்றை கண்டுபிடித்தார். எப்படி மணலிலே இருந்து அந்த மின்சாரத்தை உருவாக்குவது என்கிற அந்த யோசனையிலே அவர் இறங்கினார். குறிப்பாக இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அதை சந்தைப்படுத்துவது என்பது, வெளிக்கொணர்வது என்பது, அதை ஒரு வியாபாரமாக ஆக்குவது என்பதற்கு மிகப்பெரிய பொருளாதார ஒரு ஆதரவு தேவை. குறிப்பாக ஏதோ கண்டுபிடித்தோம், உடனே சந்தைக்கு கொண்டு வந்தோம் என்பதல்ல.
அதிலே நிறைய படிகள் இருக்கின்றன. ஆராய்ச்சிக்காக ஏராளமான பொருட்செலவு என்பது தேவைப்படுகிறது. அப்பொழுது கெலினர் பெர்கின்சன் என்கிற ஒரு அற்புதமான மனிதரை கண்டுபிடித்தார். இவர் யார் என்று சொன்னால், பல மில்லியன் டாலர்களை முதலீடாக தரக்கூடிய, அந்த ஊரிலே சொல்வார்கள் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் என்று சொல்வார்கள். அதாவது எடுத்துக்கொள்கிற முயற்சிக்கு முதலீடு தருகிறவர். யாரோ ஆராய்ச்சி செய்வார்கள், யாரோ ஒரு தயாரிப்பை வைத்திருப்பார்கள், அதை சந்தைப்படுத்துவதற்கு மிகப்பெரிய பணம் தேவைப்படுவது, ஆராய்ச்சிக்கு மிகப்பெரிய பணம் தேவைப்படுகிறது என்று சொன்னால், ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் முன்வந்தால்தான் இதை அந்த அளவிற்கு வியாபாரமாக வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியும். இந்த கெலினர் யார் என்று தெரிந்து கொண்டால் ஆச்சரியப்படுவீர்கள். கூகுள் இருக்கிறதல்லவா இன்றைக்கு, அந்த கூகுளுக்கே இவர் தான் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். அதாவது இந்த கூகுளை சந்தைப்படுத்துவதற்கு, மேலே கொண்டு வருவதற்கு, முதலீடு செய்வதற்கு, நிறுவனம் ஆரம்பிப்பதற்கெல்லாம் பெரும்பணம் கொடுத்தவர். எக்கச்சக்கமான மில்லியன் டாலர்கள் கொடுக்கிற அளவிற்கு அவர் சக்தி வாய்ந்தவர். இதில் என்ன அடிப்படையில் எப்படி மணலிலே இருந்து மின்சாரம் தயாரிக்க முடியும் என்கிற ஒரு கேள்வியை நாம் கொண்டு வர வேண்டும். அது அங்கே விளக்கம் சொல்லி ஆக வேண்டும். எனவே ஸ்ரீதர் என்ன செய்தார், எப்படி தன்னுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவாக நான் எப்படி மின்சாரத்தை உருவாக்கினேன் என்பதற்கு ஒரு பெரிய பார்வையாளர்களை ஒன்று சேர்த்தார். அந்த பார்வையாளர்கள் மத்தியிலே ஒரு விளக்க கூட்டம் ஒன்றை நடத்தினார். பெரிய கண்ணாடி பெட்டகம் ஒன்றிலே கடற்கரையிலே கிடைக்கிற மணலை அதிலே கொண்டு வந்து நிரப்பியிருந்தார். முதலிலே அதை கருப்பு துணியால் மூடியிருந்தார். அந்த கருப்பு துணியை விலக்கியதும் ஏதோ அதிசயமான ஒன்று இருக்க போகிறது என்று பார்த்தால் வெறும் மணல் தான் இருந்தது. எப்பொழுதுமே கடற்கரை மணலில் ஜிர்கானியம் ஆக்சைடு என்று ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருளுக்கு ஒரு பெரிய, அது ஒரு நல்ல வேதிப்பொருள். அதிலே இருந்து ஃபியூல் செல் என்கிற ஒன்றை அவர் உருவாக்கினார். 1980 ஆர்த்தர் நான்ஸ்ட் என்கிற ஒரு பெரிய அறிவியல் அறிஞர் கிட்டத்தட்ட இந்த ஆராய்ச்சியிலே பாதி தூரம் வந்துவிட்டார். ஆனால் பல சிக்கல்களை, அதாவது ஆராய்ச்சியில் சில சிக்கல்களை சந்தித்தார், பொருளாதார சிக்கல்களை சந்தித்தார். எனவே அவர் பாதியிலே கைவிட்டு விட்டார். எனவே எல்லா பெருமையும் தனக்கே உரியது என்று ஸ்ரீதர் கருதவில்லை. ஆர்த்தர் நான்ஸ்ட் தான் இதிலே பாதி வழி வந்தார், அதிலிருந்து நான் எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். சதுர அட்டையிலே அந்த மணலை எல்லாம் ஒட்டினார். அதிலே இருந்து ஆரம்பத்திலே ஆர்த்தர் நான்ஸ்ட் இருக்கிறாரே, அவர் பிளாட்டினத்திலே இருந்து தான் இப்படிப்பட்ட மின்சார சக்தியை உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொண்டார். ஆனால் பிளாட்டினத்திலே மின்சாரம் உருவாக்குவது என்பது எவ்வளவு ஒரு விலை மிகுந்த ஒரு மின்சாரமாக ஆகிவிடும் என்பதனாலே, இந்த மூலப்பொருள் எங்கே கிடைக்கும் என்கிற, அந்த மணலில் கிடைக்கிற அந்த வேதிப்பொருள் எங்கே கிடைக்கும் என்பதை பார்த்து கடற்கரை மணலிலே இருந்து எடுத்து அதை அட்டையிலே ஒட்டி, எனக்கு இதை விரிவாக சொல்ல தெரியவில்லை, நான் அறிவியல் மாணவன் அல்ல, நான் ஒரு இலக்கிய மாணவன் என்பதனாலே நான் இதிலே கடந்து போகத்தான் விரும்புகிறேன். எனவே ஒரு அட்டையிலே இருந்து அந்த கடற்கரை மணலை ஒட்டி அதிலிருந்த வேதிப்பொருளை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஓர் அட்டையிலிருந்து 25 வாட் மின்சாரத்தை உருவாக்க முடியும் என்பதை அது காண்பித்தார். பார்வையாளர்கள் எல்லாம் இது ஏதோ ஒரு மேஜிக் ஷோ போல இருக்கிறதே, எப்படி உருவாக்கினார் என்றெல்லாம் வியந்து போனார்கள். அது தொழில்நுட்ப ரகசியங்களை எல்லாம் வெட்ட வெளிச்சமாக ஆக்கிவிட முடியாது. அதற்கு காரணம் போட்டியாளர்கள் உருவாகி விடுவார்கள். அதற்கு பிறகு கனமான செங்கல் வடிவிலே அந்த மணலை உருவாக்கி, அந்த செங்கல்ல இருந்து கிட்டத்தட்ட பார்த்தால் ஒரு ஃப்ரிட்ஜ் என்று சொல்லப்படுகிற ஒரு குளிர்சாதன பெட்டியையோ அல்லது ஒரு ஏசி மிஷினையோ இயக்குகிற அளவிற்கு, நான் சொன்னேன் ஒரு அட்டையிலிருந்து 25 வாட் என்று சொன்னால் ஒரு செங்கல் அளவிற்கு இருப்பதிலே அந்த மணலிலே இருந்து ஒரு ஏசியை உருவாக்க முடியும், ஏசியை இயக்க முடியும், ஒரு ஃப்ரிட்ஜை இயக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார். இப்படி பல கட்டிகள் கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்கினார். ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டிற்கே மின்சாரம் வழங்க முடியும் என்பதையும் ஸ்ரீதர் நிரூபித்து காட்டினார். அதை பார்த்துவிட்டு கலிஃபோர்னியா கவர்னராக இருந்த, நாம் எல்லாம் நன்கு அறிந்த ஆர்னால்டு இருக்கிறாரே, அந்த கவர்னராக இருந்தவர், அவரெல்லாம் கட்டி தழுவி கொண்டார் ஸ்ரீதரை. எப்பேற்பட்ட ஒன்றுக்கும் உபயோகமில்லாத, உலகிலே தாராளமாக ஏராளமாக கிடைக்கிற மணலிலே இருந்து எப்பேற்பட்ட ஒரு மின்சாரத்தை நீங்கள் உருவாக்கிவிட்டீர்கள், உங்களுடைய தொழில்நுட்பத்தை நான் பாராட்டுகிறேன் என்று கவர்னராக இருந்த காலத்திலேயே நம்முடைய ஸ்ரீதர் அவர்களை அங்கீகரித்தார் என்று சொன்னால் அந்த புகழுக்கு இதைவிட என்ன ஒரு சான்றாக நாம் சொல்ல முடியும். இந்த அரிய கண்டுபிடிப்பிற்காக ஃபார்ச்சூன் என்கிற ஒரு பத்திரிகை இவரை உலகின் தலைவிதியை மாற்றக்கூடிய, நிர்ணயிக்கக்கூடிய 5 பெருமகன்களுள் ஒருவர் என்று நம்முடைய ஸ்ரீதரை உயர்த்தி பிடித்திருக்கிறது. ஃபார்ச்சூன் பத்திரிகையினுடைய பாராட்டை பெறுவதென்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல.
மணலிலிருந்து மின்சாரத்தை மலர வைக்கிற இந்த அற்புதமான அரிய மனிதர் மனித குலத்திற்கு எப்பேற்பட்ட ஒரு நன்மையை செய்திருக்கிறார். நீர் இல்லாவிட்டால் பரவாயில்லை, அணு மின்சாரம் தயாரிக்க முடியாவிட்டால் பரவாயில்லை, கரி இல்லாவிட்டால் பரவாயில்லை, மணலிலே இருந்து மின்சாரம் என்று சொன்னால் காலாகாலத்திற்கும் இனி மின்சார பஞ்சம் என்பதே வராது என்கிற நம்பிக்கையை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஏதோ அறிவியல் என்று சொன்னால் அமெரிக்கர்கள், ஜெர்மானியர்கள், ஜப்பானியர்கள் மட்டும்தான் என்பதல்ல. இந்தியர்களும் அறிவியலிலே வல்லவர்கள் என்பதை நிரூபிக்கிற விதமாக ஸ்ரீதர் நமக்கு இப்படிப்பட்ட பெருமையை உலக அளவிலே நமக்கு பெற்று தந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஸ்ரீதர் அவர்களை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. அவருடைய செயல்பாடுகளை எண்ணி வியக்காமல் இருக்க முடியாது. முயற்சி இருந்தால், ஊக்கம் இருந்தால், குறிக்கோள் இருந்தால், கொள்கை இருந்தால் உலகிலே உன்னதமான வெற்றிகளை பெற முடியும், அந்த வெற்றியாளர்கள் வரிசையிலே சேர முடியும் என்பதை ஸ்ரீதர் நிரூபித்து காட்டியிருப்பதனாலே அவருடைய வாழ்க்கையில் இருந்து நாம் பெறக்கூடிய செய்திகள் என்ன, அதன் மூலமாக நாமும் உற்சாகம் பெற்று எப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களிலே கூட புதிய கோணங்களை நாம் பார்க்க முடியுமா என்று சிந்தித்து பார்க்கலாம். இதை இன்றளவிலே இந்த செய்தியாக சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.